ஏன் கோயம்புத்தூர், சென்னையில மட்டும் தான் நல்ல நல்ல காலேஜ் இருக்கா? ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். மொத்தமாவே உங்க கோர்ஸ ஒரு 1,50,000 ரூபாய்க்குள்ள நீங்க முடிச்சிட முடியும். ஆரம்ப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அந்த மாரிலாம் கொண்டு வந்து பயங்கரமா குரோத் கொண்டு வந்திருந்தாங்க. ஹாய் டியூட்ஸ், என்ன இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கோயம்புத்தூர், சென்னையில மட்டும் தான் நல்ல நல்ல காலேஜ் இருக்கா? எங்க ஊர்லாம் காலேஜ் இல்லையா? சார் எங்க ஊர்லயும் கொஞ்சம் காலேஜ் இருக்கு சார். அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி சவுத்ல இருக்கிறவங்கலாம் கேட்கறாங்க. ஸோ சவுத்ல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பெஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து மதுரை சைடுல நான் படிக்கணும் சார், திருநெல்வேலி சைடுல படிக்கணும் சார், நாகர்கோயில்ல படிக்கணும் சார். எங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜஸ் எங்க ஏரியாவுல சொல்லுங்க. எங்க ஏரியாவுல நல்ல காலேஜ்லாம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு கேட்கறாங்க. உங்க ஏரியாவுல நல்ல காலேஜ் இருக்குங்கிறத தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ உங்க ஊருக்காக, மதுரைக்காரங்களுக்காக நம்ம வந்து சில காலேஜ் சொல்றோம். திருநெல்வேலிக்காரங்களுக்காக என்னடா உங்க ஊருக்காகவும் நல்ல காலேஜ் இருக்குதுன்னு சொல்லுவேன் பார்த்துக்குங்க. அடுத்து நாகர்கோயிலுக்காரங்க என்னம்மாக்கா நம்ம ஊரில் நல்ல காலேஜ் இல்லையோ, உங்கள் ஊர்லேயும் நல்ல காலேஜ் இருக்குதுங்க, அதையும் நம்ம சொல்ல போகிறோம். பார்க்கலாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ 2024ல் டாப் 15 காலேஜஸ் இன் மதுரை, சிவகாசி, திண்டுக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த ஏரியாவில் நம்ம எடுத்துருக்குறோம். பட் அலசி நம்ம ஆராய்ச்சி பார்த்ததில் ஒரு 15 காலேஜ் வந்து நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சார் இதை நீ எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஏரியாவில் ரொம்ப நாளாக அவங்க ஃபீல்டில் இருந்திருக்கிறாங்க, நல்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, என்ஐஆர்எஃப், நாக்கு, என்பிஏ இந்த மாதிரி குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பேரபிளாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் டிசிப்ளின் அப்படிங்கிற பாயிண்ட்லையும் ரொம்பவே சவுத் சைடில் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த விதத்தில் த ஃபஸ்ட்டு காலேஜ் இன் நமக்கு வந்து மதுரை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு காலேஜ், தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே கம்ப்ளீட்டாக மெரிட் மேனேஜ்மெண்ட் தான் இங்கே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் கவுன்சிலிங் டேரெக்டாக வந்தீங்கன்னா கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஃபீஸ் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீஸாக இருக்கும். நம்பர் 2 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் பியூர் கவர்மெண்ட்டு. தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலயமா தான் இங்கே நீங்கள் வர முடியும். இதில் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். மொத்தமாகவே உங்கள் கோர்ஸை ஒரு 1,50,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் முடிச்சிட முடியும். ஸோ தாராளமாக இந்த காலேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60,000 சம்பளத்துக்கு போயிருக்காங்கிற ஒரு தகவல் கிடைச்சிது. ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். நம்பர் 3 4960 மெப்கோ ஷில்லிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சிவகாசி, விருதுநகரில் இருக்கக்கூடிய இவங்க ரொம்ப நாளாகவே ஃபீல்டில் இருக்கிறவங்க. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபீல்டில் இருந்தவங்க. ஸோ தாராளமாக இந்த காலேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 4 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோவில்பட்டி. ஸோ கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த காலேஜுமே த பெஸ்ட் காலேஜ் இந்த சவுத் சைடு. ஓகே சார், இந்த காலேஜுக்குள்ள நான் போகணும், என்னுடைய கட் ஆஃப் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 175 அண்ட் அபோவ் நீங்கள் எடுத்துக்கலாம். 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தால் கூட உங்களுக்கு சவுத்தில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி காலேஜ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் 175 அண்ட் அபோவ் இருந்தால் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கோர்சஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 5 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் திண்டுக்கல் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ்மே தாராளமாக நீங்கள் சவுத் சைடில் விருப்பப்படுறவங்க இந்த எடுத்துக்கலாம். நம்பர் 6 4955 பிரான்சிஸ் சேவியர் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலியில் பைபாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவுமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ், ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்காங்க. நம்பர் 7 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி அவங்க குரூப்ஸு. இவங்களுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து பயங்கரமாக க்ரோத் கொண்டு வந்திருந்தாங்க. நம்பர் 8 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் 5986ங்கிற இந்த காலேஜ். நீங்கள் தாராளமாக இந்த காலேஜும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 8 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 9 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவுமே சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ். இந்த காலேஜுக்குள்ளே போகணும்னா உங்களுடைய கட் ஆஃப் என்ன இருக்குன்னா 170 அண்ட் அபோவாக இருந்தால் போதுமானது, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 11 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுவுமே ரொம்ப சூப்பரான காலேஜாக இருக்குது. நம்பர் 12 4981 பொன் ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போஸ்ட் நாகர்கோயில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 13 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கரியாப்பட்டி போஸ்ட் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ். இதுவும் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 14 4965 பிஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இதுவுமே ஓகே. அடுத்து நம்பர் 15 4670 ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலேஜ். இதுவுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கட் ஆஃப் என்ன இருக்குன்னா 150 அண்ட் அபோவ் இருந்தால் போதுமானது. ஸோ இதெல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்க்கப்படுது. ஸோ நான் எங்கள் ஏரியாவிலே படிக்கணும் சார், எங்கள் ஏரியாவிலே ஒரு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார்னா, சவுத்தில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக நம்ம கொடுத்துருக்கிறது இந்த 15 காலேஜுமே ஒரு நல்ல காலேஜாக, ஒரு ஸ்டாண்டர்டாக
உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்து ஒரு டிசிப்ளினாக வெளில கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல காலேஜில் பார்க்கப்படுது. ஸோ இந்த கல்லூரிகள் உங்கள் சாய்ஸில் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் நல்ல காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலோடு நீங்கள் இருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல விஷயங்களோட வர தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பாய்.